இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது பிரஷ். சின்ன பிள்ளையில இருந்து 12 வயசுல இருந்து நமக்கு எல்லா பர்மனன்ட் பல்லும் நமக்கு வந்து முடிச்சிருக்கும். பெட் காஃபி வெரி பேட் ஹேபிட். சும்மா ஜஸ்ட் அந்த ஈருக்கு ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும். கிளென்லினஸ்ன்றது சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம. வணக்கம் டாக்டர். வைத்தியன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்னோட வணக்கங்கள். எங்கள் வைத்தியன் சேனல் நேயர்களுக்காக உங்களுடைய பிஸி ஷெடியூல்ல இருந்து டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். எந்த மாதிரியான பிரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணலாம் டாக்டர்? டூத் பேஸ்ட்ல எது பெஸ்ட்? பிரஷ் வந்து எப்பவுமே நிறைய பேருக்கு ஒரு இந்த ஐடியா ஒன்று இருக்கு, ஹார்டா பிரஷ் தான் நமக்கு நல்லா அழுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்டான பிரிசில்ஸ் உள்ள பிரஷ் நீங்க யூஸ் பண்ணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நிறைய வருஷம் நம்ம சின்ன பிள்ளையில இருந்து 12 வயசுல இருந்து நமக்கு எல்லா பர்மனன்ட் பல்லும் நமக்கு வந்து முடிச்சிருக்கும். அதுல இருந்து நம்ம சாகிற வரைக்கும் இருக்க போற அந்த பல்லுக்கு எவ்வளவு தேய்க்கும் போது அந்த எனாமல் போகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த எனாமலை பாதுகாக்கிறோமோ அது ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரஷ்ஷு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சாஃப்ட் ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணணும். பேஸ்ட் அப்படிங்கிறதுமே வந்து என்ன பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பேசிக்கா வளர்ற குழந்தைங்களுக்கு பல்லை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு கை குழந்தை எடுக்கிறீங்க, அதுக்கு பால் கொடுக்குறோம். அப்ப சின்ன பிள்ளையில இருந்து அந்த மெயின்டெனன்ஸ் நமக்கு வேணும். அந்த மெயின்டெனன்ஸ் எப்படின்னா, வாயில ஃபுல்லா வந்து பாலெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு அந்த நாக்கில் ஒரு சாஃப்ட் காட்டன், ஒரு காஸ் இல்லைன்னா ஒரு சாஃப்ட் காட்டன் போதும். அது நல்லா ஒரு வெந்நில ஒரு முக்கியாச்சு அட்லீஸ்ட் அந்த நாக்கில் இருக்கிறதெல்லாம் படிஞ்சு அதெல்லாம் எடுக்கும்போது அந்த இடத்துல பூசணும் பூத்த மாதிரி நாக்கில் இருக்காது. ஸோ அந்த கிளென்லினஸ்ன்றது சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம, ஏன்னா அந்த நர்சிங் பாட்டில் சிண்ட்ரோம்னே ஒன்று இருக்கு. நிறைய குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முன்பல்ல நிறைய சொத்தையா இருக்கும். அதுக்கு பேசிக் வந்து அந்த நிப்பில் வாயில வச்சுட்டுது. ஸோ அதனால கொஞ்ச நேரம் வாயை மூடுறதுக்கு வைக்கிறாங்க. பட் அது அப்படியே அதை ஊறி ஸோ அந்த சொத்தை வரும். ஸோ அந்த நிப்பிள் வைக்கிறது, ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணணும். பல்லு சொத்தையே ஆகாம நம்மளால எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் டாக்டர்? சின்ன பிள்ளையிலேருந்து என்ன செய்யணும், சாப்பிட்றது எதுவும் பல்லில் ஒட்டக்கூடாது. அந்த ஸ்டிக்கியா நம்ம என்ன நினைப்போம், வெறும் சாக்லேட் சாப்பிட்டா மட்டும்தான் இப்போ சொத்தை வருதுன்னு நினைப்போம். இட் இஸ் நாட் தட். நீங்கள் வந்து ஒரு பீஸா சாப்பிட்டாலும், சப்பாத்தி சாப்பிட்டாலும், அந்த பரோட்டா சாப்பிட்டாலும் அந்த ஒட்டுது பார்த்தீங்களா, ஸ்டிக்கியாக போய் அந்த ஒரு பசை மாதிரி அதை அப்படியே வச்சுக்கிறது. மூச்சு விடுறோம், வாய் திறந்து பேசும்போது இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக வாய்க்குள்ளே போகும். ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட்டாலும் நல்லா வாய் கொப்பளிக்குது. அட்லீஸ்ட் நம்மளால வெளியே துப்ப முடியல, அந்த மாதிரி இல்லைனாலும் நம்ம முழுங்கிடணும். அந்த இது அட்லீஸ்ட் அது போயிடும். அது எதுவுமே அப்படி ஒட்டாமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்டிக்கியா எதுவும் ஒட்டக்கூடாது. சாப்பிட்றதுமே நீங்கள் ரொம்ப ஹாஷான இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். பல்லில் ஒரு சொத்தை வந்துருச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சைடு சவைக்காமல் அப்படியே ஓட்டலான்னு பார்ப்பாங்க. நேச்சுரலி அந்த சைடு தான் அழுக்கு நிறைய சேரும். இது அங்கே சவைக்காமலே இருக்கும்போது அந்த இடத்துல போய் உக்காந்துக்கும். சில நிறைய பேருக்கு வந்து அரிசி எடுத்து பசங்களா இருக்கட்டும், அம்மாக்களா இருக்கட்டும் எடுத்து ஒதுக்கி வச்சுப்பாங்க. அந்த ஸ்வீட்ஸு, ஆல் ஸ்டிக்கி ஒன்ஸு இதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் முடிஞ்ச அளவு எவ்வளோக்கு எவ்வளோ வாய் கொப்பளிக்கிறோமோ யூ கேன் பி. நான் நிறைய பேர் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லார் வாயிலையும் சொத்தை இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 5% வச்சுக்கோங்களேன் சொத்தை இல்லாதவங்க இருப்பாங்க. அப்போ எனக்கே நான் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவேன். சூப்பருங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு. டாக்டர், பொதுவாக நம்மளோட பற்களை நம்ம எப்படி பராமரிக்கிறது? ரெகுலராக பல்ல மெயின்டைன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒழுங்காக ப்ரஷ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் ப்ரஷ் ஹேண்டில் பண்ணுங்க. என்ன சாப்பிட்டாலும் நல்லா வாய் கொப்பளிக்கணும். அழுக்கு போகிற மாதிரி நம்ம பல்லு விளக்கணும். அதுக்கு முடிஞ்ச அளவு தூக்க கழக்கம் நம்ம கண்ணாடியை பார்த்து எங்கெங்கே அழுக்கு போகுது அப்படின்னு ஒரு வாஷ் பேசின் முன்னாடி நின்னோன்னா ப்ரஷ்ஷிங்கை கரெக்டாக பண்ணணும். இப்படி தான் பல்ல விளக்குறோம். உள்ளே யார் பண்ணுறாங்க? யாருமே பண்ணுறது இல்லை. ஸ்பின் பக்கத்துக்கெல்லாம் சர்க்குலராக இருக்கணும், அப் அண்ட் டவுன் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு இப்படி உள்ளேருந்து வெளிப்பக்கம் இழுக்கணும், மேலே இருந்தும் இந்த பக்கம் இழுக்கணும். நிறைய பேர் பெட் காஃபி வெரி பேட் ஹேபிட். அது என்ன காலையில் பல்லு விளக்காமல் அவ்வளோ ஜாம்சி எடுத்து உள்ளே போட்டுக்கிறீங்க. இட் இஸ் நாட் குட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ப்ரஷ் பண்ணோமா, நல்லா மவுத் கார்கிள் பண்ணும். அடுத்தது வந்து கம் மசாஜ் பண்ணும். அதுவும் நம்ம இதில் பண்ணவே மாட்டோம். சும்மா ஜஸ்ட் அந்த ஈருக்கு ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அப்போ ஈர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலமாக பிடிக்கும், கிரிப் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ஹைஜீன் வந்து பல்லு விளக்குறது. என்ன சாப்பிட்டாலும் ஒரு சின்னதாக ஒரு பொட்டுக்கடலை எடுத்து நம்ம வீட்டில் வாயில் போட்டால் கூட அது உடனே ஒரு தண்ணி எடுத்து அப்படி போய் உட்காந்துக்காம பார்த்தோன்னாலே சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு பற்களை நம்ம எத்தனை முறை ப்ரஷ் பண்ணணும்? 2 தடவை நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது நல்லது.
ஏன்னா நைட் தூங்கும்போது அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. பட் இல்லைனாலும் ஒரு தடவை பண்ணாலும் உருப்படியாக பண்ணணும். கான்சென்ட்ரேட் அண்ட் டூ இட். நம்ம காலையில் ஹரிபரியில் போனீங்கனாலும் நைட்டு வந்து உட்காந்து நல்ல இதோட பண்ணி நம்ம நல்லா சுத்தமாக ஒரு வெளியே போயிட்டு வந்தால் எப்படி நம்ம ஒரு குளிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோமோ அந்த கேரை நம்ம வாய்க்கும் கொடுக்கணும். இல்லைன்னா நம்மளுடைய ஜெர்ம்ஸ் நிறைய உள்ள போற இடம், நம்ம இம்யூனிட்டி லெவல்ஸ்ல இருந்து நிறைய இதாகும். ஸ்கின்னுக்கு நிறைய பேருக்கு ஸ்கின்க்கு வந்து ஸ்கின் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, போய் உங்க செப்டிக் போஸ்ட் பல்ல சொத்தை இருக்க போய் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சொத்தை வந்து நிறைய மேட்டர்ஸ். ஆளும் வேலும் பல்லு குருதின்னு சொல்றாங்களே டாக்டர், அது உண்மையா? அந்த ஆளும் வேலும் பல்லு குருதிங்கிறது வந்து கம் எங்க பிடிச்சிருக்கு, பல்ல பிடிச்சிருக்கு, அந்த கம்முக்கு தான், அதோட ப்ராப்பர்ட்டிக்கு அது. ஆனா அது என்ன, அதை வச்சு நம்ம பல்லு தேய்க்கும் போது அதில் நிறைய ஆஸ்ட்ரிஞ்சன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ஆஸ்ட்ரிஞ்சன் ப்ராப்பர்ட்டி எனாமலுக்கு டேமேஜ், பட் நாட் ஃபார் டூத். அது எனாமல், அந்த ஆஸ்ட்ரிஜன் வந்து எனாமலுக்கு வந்து அது ஒரு ஆசிட் மாதிரி போயிட்டு விட்டுரும். ஸோ அந்த காட்டமான பொருள் வந்து உங்களுக்கு இதுதான் கொடுக்கும். நீங்கள் அந்த கிராம்பு வந்து இட்ஸ் அன் அனஸ்தட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஒரு பல்லு வெளிச்சா எடுத்து கிராம்பை போய் சொருகிக்கிறாங்கல்ல, அது நிறைய நேரம் வந்து செப்டிக் ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால நீங்கள் ஆளும் வேலும் பல்லு குருதின்னு போய் அங்கே குச்சிலாம் வைக்காதீங்க. பெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.